என் தாயை தேடி அரமனை வருகின்ற பொழுது என் தாயாரை காணவில்லை. என்னுடைய கோட்டையின் மதில் மீது ஆடவனை கண்டு எங்க அம்மா எங்களா ஆம்பளை காண்டா அம்மாவை காணமா? அம்மா உன்னுடைய அண்ணன் உத்திரகுமாரன் அழைக்கிறான்பா. அண்ணன் உத்திரகுமாரன் வந்து விட்டார் போல் தெரிகிறது. ஆமா, வீட்டுக்கு இறங்கு. இறங்கலாமா? இறங்கு. அம்மா நான் வந்துட்டேன். திருமணி பொற்பாதத்திற்கு உன் மகன் ஆகி அழகு மகன் அற்புதக்கனி கோடான கோடி வந்தனம் தாயே வந்தனம். மகனே, என் திருபாதத்தை மனிதபடியால் இந்த பரந்த உலகத்தில் வேறு புகழோடு நீடோடி வாழ்க மகனே. அம்மா மகனே, நான் ஒன்று கேட்கவா தாயே? கேளுப்பா. அம்மா 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 என் தந்தையர் எங்க சாமி?
என் தந்தையார் எங்கே? ஏன் நீங்கள் நம் மச்சி நாட்டிலே ஆண்கள் இருக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்ட்ரூவும் தெரித்து அரசனை போல் நின்று கொண்டிருக்கிறீர்கள் கோட்டை மதில் மேல் ஏன்? மகனே, அவருடைய மாமன் கீதகன் 104 பேரு மாண்டான்னு செய்தியை கேட்டு அன்று ஓடினானே திரிகரத்தன் திடராஜன். இந்த செய்தி அறிந்து வடகோடி பாரசமா இருக்கக்கூடிய ஆடு மாடு ஜனெல்லாம் ஓடிட்டு போங்க. அந்த செய்தி அறிந்து உன்னுடைய அப்பா வடத்தேசு போயிருக்கிறாரப்பா. நாங்க ஏன் இந்த வடிவத்தை கட்டுறோம்? என் தந்தை மாமன் அந்த கீசகன் இறுதி செய்தி அறிந்து என் தந்தை வடநாடு வந்து மாமன் இருந்து விட்டாரா? ஆமா. தந்தை போனவர் வரவில்லையா? வரவில்லையா? அதனால எதிரி தலைக்கு மேல இருக்கிறான் அப்படின்ட்டு நாங்க பெண்கள் எல்லாம் ஆணுடைய தரித்து அதில் மேலே ஏறி இருக்கிறோம். அது மட்டுமல்ல, இதற்கு முன்பதாக திரிகர்த்தன் திடராஜன் என்பவர் இந்த மத்திய தேசத்தை ஆண்டு வந்தாராம். மாமனாகி கீசகன் மனித செய்தியை கேட்டு அந்த திரிகர்த்தன் திடராஜன் நம்முடைய மத்திய தேசத்துக்கு வந்து ஆவு மந்தைகளை ஓட்டி சென்றாராம். அப்போது ஆவு மந்தைகளை மேய்க்கக்கூடிய வீரர்கள் எல்லாம் ஓடி வந்து நம் தந்தையாகிய விராட மன்னனிடத்தில் சொல்ல விராட மன்னன் சென்று அந்த திரிகர்த்தன் திடராஜன் இடத்தில் சண்டை செய்தாராம். அப்போ சண்டை செய்து நம் தந்தையாகிய விளையாட மன்னனை தேர்கொடி கம்பத்திலே கட்டி இழுத்து வேண்டும். மகனே, நான் ஜான் பிள்ளை இருந்தாலும் ஆண் பிள்ளை. அப்பா மகனே, என் தந்தை வடதிசை போனவர் வரவில்லை. கோடி கம்பத்தால் கட்டி இழுத்து விட்டார். அந்நியர்கள் மீண்டும் வருவார் என்று ஆண்டுவும் தரித்திருக்கிறீர்கள். பெண்களா கண்டவர்கள் எல்லாம் ஆண் ரூபம், ஆண்களா தரித்தவர் எல்லாம் வடதிசை நோக்கி இருக்கிறார். ஆண் மக்கள் 60 பேர் கூட உடைய அப்பாவோட போயிட்டாங்க. அந்நியர் திருப்பினாலும் திருப்புவார்கள். ஆமா. அம்மா தாயே, நான் போய் வரேனம்மா. நான் 10 மணி திரும்பி நான் மற்ற நாடு வந்துடுவேன். போக நினைக்கிறேன். உன் பொன்னான வாய் திறந்து போய் பசுமந்திரை திருப்புவா மகனே. அந்நியர்கள் வந்தால் அவர்களை அடித்து உதைத்து சித்திரவதை செய்து பசுமந்திரை திருப்ப ஒரு வார்த்தை சொல்லம்மா. அந்நிய சேனைகளை அழிப்பேன், துருக்க பதார்த்தங்களை ஒழிப்பேன் வா என்று சொல்லம்மா. அந்த அடி பந்த அடுப்பான நடா. அடி படிப்பை பார்த்ததில்ல. அட எந்த நாடு
நீ பந்தாடு பாலன், அடைமுகத்து அறியாத பாலன், நீ போகாதப்பா. வந்தானு பாலகன் படைபலத்தை பார்த்து பயந்து விடுவீர். ஆமா, சின்னம் சிறு வயது ஆ, அரியா பருவம். பருவம். மா, மகனே, 5 வயது அரியா பருவம் என்று அஞ்ச வேண்டாம். ஆ, ஓடுகின்ற பாம்பை மிதிக்கு பிராயம். ஆ, என் தந்தை 8 அடி பாய்ந்தால் 16 அடி பாய்வேன். மகனே, நான் சின்னம் சிறுவன் செந்தில் நினைக்க வேண்டாம். என்ன போய் வா என்று சொல்லம்மா. இத பாருப்பா, வடசெச்ச போயிருக்கிறாங்க உன்னுடைய தந்தைமார்கள். அப்படி இருக்க நாம ஒவ்வொருகளும் பேசிட்டு இருக்கு, என்னமோ ஒரு சத்தம் வருது. யாரோ அஸ்தாபுரத்துல வந்து திடீர் மகாராஜனா தென்கோடி பார்த்துமா மாட்டு மந்திலாம் ஓட்டிட்டு போறாரு. ஐயோ ஐயோ, பார்த்த போடாமே கண்பாடி பாலா கண்டே. ஐயோ, பார்த்து போடாமே. என் தந்தையார அதாவது வட செஞ்சு போயிருக்கிறாங்க, நான் போய் பாக்குறேன்னு சொன்ன உடனே அச்சாபுரத்து வேண்டணும். ஆடுபாடி சடையெல்லாம் தென்சுது இருக்கக்கூடிய ஓடிட்டு போறா. நம்ம இப்ப என்னடா நம்ம செய்வோம்? அம்மா, ஏன் அழுகிறீர்? எதற்காக அழுகிறீர்? பெண்கள் எல்லாம் ஆணுடைய தரித்து மகனும் தரித்திருக்கிறோம். இந்த பெண்படைகளை கூட்டி அந்த அஸ்னாபுரத்து வேந்தன் வடக்கு திசையிலே ஆவு மந்தைகளை ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அந்த ஆவு மந்தைகளை வடக்கி அஸ்னாபுர சேனையெல்லாம் தூள் தூளாக்கி வருகிறோம். நீங்க போறியா? அண்ணா, நீங்க இருங்கள், நாங்க பெண்கள் எல்லாம் சண்டைக்கு போகிறோம். அம்மா நில்லுங்க. என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? ஆண்டவம் தரித்திருக்கிறோம். என் கையிலே கத்தி கட்டாரிகள் இருக்கிறது. ஆண்களை போல் அந்நியர்களை அடிப்போம், உதைப்போம், போய் வருகிறேன். ஆமாங்கனே. அம்மா, ஐயோ தவளை கடியுமா பெண்பா. ஆண்கள் எல்லாம் நாங்கள் கோலையா? ஆண்கள் என்ன நினைப்பார்கள்? தவளை என்றாவது கடித்திருக்கிறது. யாரையாவது தவளை கடி செத்திருக்கிறாங்களா? தவளை கடித்ததும் இல்லை, பெண் படைகள் வென்றதும் இல்லை. சண்டையெல்லாம் அமர்த்து பைப்பு, போர் பைப்பு, தண்ணி கிடத்தான கலக்குத்தரத்தான் உங்க பெண்கள் சண்டை. போர் எடுத்து வாள் எடுத்து சண்டை செய் வீரர்கள் ஆண் பிள்ளையா இருந்தாலும் நான் ஆண் பிள்ளை. போய் வா என்று சொல்லம்மா. தாய் அந்நிய சேனைகளை பார்த்தார், என்னை பார்த்தாலே பயந்து ஓடுவார்கள். என் வீர கட்டளையை பார்த்து போய் வா என்று சொல்லம்மா. நீ ரதமேறி போறன்னு வச்சுக்க, ரதம் ஓட்டுறது யாரு? தாயே, ஒரே புறம் என்னை போய் வா என்று சொன்னால் மட்டும் போதாது. நடந்தா போக முடியும், சண்டைக்கு போனா நடந்தா போக முடியும். என்ன நான் சண்டைக்கு போவதா எனக்கு தாரதி வேண்டும் அம்மா.
நான் சாரதி மேல் தேர் ஏறி போருக்கு போக வேண்டும். சாரதி வேண்டுமா? அப்படி இருக்க அம்மா ஏமா அண்ணனுக்கு எப்பேற்பட்ட சாரதி வேண்டும் என்று கேளுங்கள். ஆமா உனக்கு எப்பேற்பட்ட சாரதி வேணும்? அதாவது சாரதி என்றால் நான் ஒரு தட்டு தட்டினால் பறந்து போக வேண்டும். அப்படியா? ஏப்பா ஆண் மக்கள் யாருமே இல்லையே, எல்லாம் உன் தந்தையாரோட புறப்பட்டார்களே. இப்ப நான் சாரதியும் சாரதி ஓட்ட ஒரு ஆளும் இருந்தால் போதும். துருகபதாதி சதுரக சேனி சத்தக்கு 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 சத்தக்குன்னு வெட்டி வீழ்த்தி விடுவேன் அல்லவா? ஒரு வார்த்தை ஏமா அம்மா நீ அள்ளு மகளும் 60 நாளையும் பரதநாட்டியம் செய்து கொண்டிருக்கிறல்லவா, அந்த பிறந்த சொல்லி பேடி, அந்த பேடிக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரத ஓட்ட தெரியுமா அப்படின்னு உங்களிடத்துல யார் சொன்னது? அல்ல பகலும் 60 நாளையும் எனக்கு பணியோடு வேலை செய்யறாளே பணிப்பெண் அந்த அம்மா ஒன்னு இடத்துல சொன்னதா? அந்த அம்மா என்ன இடத்துல சொல்லிச்சு, அம்மா என் பேடிக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ரத ஓட்ட தெரியும். சரியாக சொல்லியிருக்கிறீர்கள் அம்மா. அந்த பேடி என்று சொல்லக்கூடிய அந்த பெண், அந்த அம்மா எனக்கு பாடசாலையிலே எனக்கு பரதநாட்டியம் சொல்லி கொடுத்து கொண்டிருக்கிறார். எனக்கு குரு. ஆனா அந்த பேடி அம்மா அந்த பரதநாட்டியம் சொல்லி கொடுக்கின்ற போது ஒரு வேளை அந்த அம்மா பேடி அம்மா பரதநாட்டியம் சொல்லும் போது அந்த கை பாவனைகள் ஒரு குதிரையின் ரகானை பிடிப்பது போலவும் சாற்றை எடுப்பது போலவும் அந்த தேர் மேல் அமர்வது போலவும் இந்த பாவனை எல்லாம் அந்த அம்மா அந்த நாட்டியத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறது. சரியாக சொல்லியிருக்கிறது பணிப்பெண். இருந்தாலும் இந்த என் குருவாகிய பேடியம்மாளை அழைத்து வந்தால் சாரதி என் வீரத்தை பத்தி என் தீரத்தை பத்தி என்னை பத்தி இந்த குரல்காரனை கேட்டு பார் சொல்லுவான். சரிப்பா சீக்கிரம் சீக்கிரம் அம்மா ஆகட்டும். நீ அதாவது நாட்டியசாலை சென்று என்னுடைய அம்மா சீக்கிரமா வரவழைத்து நான் வாள் எடுத்து என் மேரியெல்லாம் வாளை பூட்டி சீக்கிரம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் அந்த நாடக சாரதி உத்தரவாதி அரமனையில் உள்ளே இருக்கிறது நாடக சாலை பரதநாட்டிய சாலைக்குள்ளே உன் மாணவியாகிய உத்திரகுமார்த்தி அழைத்தார் என்று சீக்கிரம் அழைத்து வாருங்கள். உத்திரகுமார்த்தி